பெரும் மதிப்பிற்குரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று திருக்குறளிலிருந்து ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். எல்லா மதத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் ஆடவர் முதல் பெண்டீர் வரை அனைவரும் விரும்பக்கூடியது ஒரே ஒரு பொருள். அந்த பொருள் மலர். அந்த மலர் நம்முடைய வாழ்வில் ஆரம்ப காலத்திலே இருந்து இறுதி வரை நம்மளோடு அந்த மலரும் பயணம் செய்கிறது. திருமணம் என்றால் மாலை மாற்றுகிறோம். ஒருவர் மரித்து விட்டால் அதே மலர் வளையமாக மாறுகிறது. அவருடைய இறுதி யாத்திரை என்றால் வழிநடுக மலர் தூவப்படுகிறது. சரி, காதலர் தினம் என்று நினைத்தால் ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞைக்கு, தன்னுடைய தலைவிக்கு ஒரு ரோஜா மலரை கொடுத்து அழகு விருப்பத்தை தெரிவிக்கிறான். அரசியல் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட பண்டித நேரு அவர்கள் ரோஜா மலரை மிகவும் தன்னுடைய கோர்ட்டு பையில் விருப்பமாக அணிந்திருப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் மலர் என்பது நம் அனைவருக்கும் பொதுவான ஒன்று, நாம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்று. பூங்காவிற்கு சென்றால் அதிலே மலர் கண்காட்சி என்றே நாம் அதனை ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ வைத்து அங்கே சென்று நாம் அதனை அந்த விழாவை அலங்கரிக்கின்றோம். அப்படிப்பட்ட மலர் திருக்குறளிலே வள்ளுவர் எந்தெந்த இடத்திலே எப்படி அந்த மலரை சொல்லி நமக்கு கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்கிறார் என்பதை இன்று ஒரு 3 குறளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலாக அறத்துப்பாலை எடுத்துக்கொண்டால் விருந்து ஓம்பல் என்கின்ற அதிகாரத்தில் மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து என்று சொல்கிறார். செல்விருந்து, அதாவது விருந்து ஓம்பலில் விருந்தினர் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார். அவருடைய மனம் வாடாமல் நாம் அவரை பார்த்து உபசரிக்க வேண்டும். ஒருவேளை சற்று நாம் அவரை மாறி நோக்கினால் இந்த அனிச்ச மலர் எப்படி நாம் மோந்த உடனே வாடிவிடுமோ அதுபோல அவருடைய முகமும் வாடிவிடுமாம். செல்விருந்து நோக்கி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்று சொன்ன வள்ளுவர் தான் மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் என்று ஒரு மலரை விருந்தினரோடு ஒப்பிட்டு நமக்கு கருத்தினை வலியுறுத்துகிறார். அடுத்து பொருட்பாலில் ஊக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தில் ஒரு மலரை குறிப்பிடுகிறார். வாழ்க்கையில் பல்வேறு செல்வங்கள் உண்டு, ஆனால் ஊக்கம் உடைமை என்பது ஒரு மிக முக்கியமான செல்வம். அது ஒரு பெரிய விடயம். உள்ளம் உடைமை உடாமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்று சொல்கிறார். ஏனைய செல்வங்களெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும், ஆனால் ஊக்க உடைமை என்கின்ற செல்வம் மட்டும் நம்மோட இருக்கும் என்று சொன்ன வள்ளுவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு என்று சொல்கிறார். ஒரு குளம் இருக்கிறது, நீர்ப்பரப்பு, அதிலே மழை வருகிறது. 4 அடியாக அந்த நீர் உயரத்திலே இருக்கிறது. அங்கே இருக்கின்ற மலரினுடைய உயரமும் அதே 4 அடிதான். சரி, கடுமையாக வெள்ளம் வந்து ஒரு 8 அடியாக உயர்கிறது நீரினுடைய பரப்பு. அங்கே இருக்கக்கூடிய மலரினுடைய உயரமும் 8 அடியாக வருவதை நாம் பார்ப்போம். அதுபோல் மானுட பிறப்பிலும் நாம் எடுக்கின்ற அந்த முயற்சி, ஊக்கம், அது எந்த அளவுக்கு நாம் தொடர்ந்து அதை பின்பற்றி வருகிறோமோ அந்த அளவிலே தான் நமக்கு ஏற்படும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று சொன்ன வள்ளுவர் தான் லெட் தாட்ஸ் ஆல்வேஸ் பி கிரேட் அண்ட் கிராண்ட் தோ தே ஃபெயில் தயர் வெர்ச்சஸ் ஸ்டாண்ட் என்று சுத்தானந்த கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்கள் இந்த திருக்குறளுக்கு அழகாக மொழிபெயர்த்திருப்பார். அப்படி என்றால் மலர் உயர்வது போல நம்முடைய ஊக்கம் இருந்தால் அந்த குளத்திலே மலர் உயர்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்விலும் ஊக்கத்தை கொண்டிருந்தால் உயர்வடைந்து விடலாம்
என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். அடுத்து சொல்வன்மை என்கின்ற அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து சொல்லுகிறார். கேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் என்று சொல்கிறார். சொல்வன்மை என்பது மிக முக்கியமான விடயம். நாம் சொல்கின்ற சொற்களை பிறர் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் பிறர் சொல்லுகின்ற அந்த நல்ல சொற்களையும் கேட்டு அதனுடைய பயனை நாம் உணர வேண்டும். இது அற்றவர்களினுடைய கொள்கை என்று குறிப்பிடுகிறார். அப்படி சொன்ன வள்ளுவர் தான் இணர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் என்று சொல்லுகிறார்கள். நாம் பல நூல்களை படித்திருக்கிறோம், பல கருத்துக்களை தெரிந்திருக்கிறோம். ஆனால் சபையிலே நாம் அதனை கோர்த்து கேட்பவர்கள் மனதிலே பதியுமாறு சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொல்ல இயலவில்லை என்று சொன்னால், மலர்கள் பூத்திருக்கிறது, அது மாலையாக தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மாலையில் மனம் இல்லாமல் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் உண்டு? ஒன்றுமில்லை. அதனால் நாம் படித்த நூல்களும் நம்முடைய சொல்வன்மையும் பிறருக்கு பயன்படுமாறு சொல்லக்கூடிய ஆற்றல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இணர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட நல்ல பதிவுகளை வரும் காலத்திலும் தர விளைகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவருக்கு ஷேர் செய்வதோடு நூல்காஞ்சி என்ற யூடியூப் சேனலையும் பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.